السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد அருமையான ஜெம் டிவி நேயர் பெருமக்களே, உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் அனைவர் மீதும் அல்லாஹுவினுடைய பேரன்பு உண்டாகட்டுமாகுக. அருமையான நேயர் பெருமக்களே, இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது அல்லாஹ் இறையச்சமுடையோரை நேசிக்கிறான். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உண்மையான இறை நம்பிக்கையாளர்களாக யார் ஒருவர் இருக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் அளவு கடந்து நேசிக்கிறான் என்று கூறுகிறார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே இப்படி குறிப்பிட்டு காட்டுகிறான், இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன். நிச்சயமாக அல்லாஹு தஆலா உண்மையான இறை நம்பிக்கையாளர்களாக வாழ்கிற அந்த மனிதர்களை அல்லாஹ் தன் பக்கம் அரவணைத்து கொள்கிறான், தன்னோடு அவன் இணைத்து கொள்கிறான் என்று அல்லாஹ்வே திருக்குர்ஆன் ஷரீஃபிலே குறிப்பிட்டு காட்டியிருக்கிறான். உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இறை நேசர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய, இறை நேசர்களில் தலைவராக இருக்கக்கூடிய முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸ் அல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அவர்கள் மிகப்பெரிய ஒரு மார்க்க மேதை. முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸ் அல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அவர்கள் இந்த தீனுல் இஸ்லாமிய கல்வியை கற்று அந்த கல்வியை மக்களுக்கு மத்தியில் போதிக்கிற பொழுது அவர்களுடைய அந்த போதனையிலே, அவர்களுடைய அந்த பிரசங்கத்திலே கேட்கக்கூடிய பார்வையாளர்கள் அவர்கள் பேசுகிற அந்த இறையச்சத்தினுடைய வெளிப்பாடு அவர்கள் பேசப்படுகிற அந்த இடத்திலேயே மரணத்தையும் அடைகிறார்கள். சில கூட்டங்களிலே கேட்கக்கூடிய நபர்கள் மரணமடைந்து விடுகிறார்கள். காரணம் என்ன? முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸ் அல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அவர்களினுடைய இறை அச்சத்தின் வெளிப்பாடு, அவர்களுடைய பேச்சில் இருக்கக்கூடிய அந்த ரூஹானியத்து கேட்பவர்களை திகைக்கச் செய்து விடுகிறது. யாரெல்லாம் குஃபார்களாக இருக்கிறார்களோ அவர்கள் அந்த சபையிலே முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி அவர்களுடைய கரத்தினால், ஹஸ்ரத் அவர்களே, நாங்கள் இஸ்லாமிய மார்க்கத்திற்குள் வந்து விடுகிறோம் என்று இருகரம் பிடித்து இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவிய சரித்திரம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸ் அல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. ஒரு சமயம் இஸ்லாமிய பிரசங்கத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் அவர்களுடைய மேலாளர் ஒருவர் வந்து என்ன செய்கிறாரு, ஹஸ்ரத் அவர்களே, நம்ம செய்கிற தொழிலில் ஒரு மிகப்பெரிய நஷ்டம் ஏற்பட்டுருச்சுன்னு சொல்கிறார். மிகப்பெரிய ஒரு இழப்பு ஏற்பட்டுருச்சு. முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி அவங்க மிகப்பெரிய ஒரு ஜவுளி தொழிலாளி, மிகப்பெரிய ஒரு ஜவுளி நிறுவனத்தை நடத்தக்கூடியவர்கள். ஆனால் அவர்களுடைய வேலை என்னது? மக்களுக்கு மத்தியில் பயான் செய்வது, அவங்களுக்கு உபதேசம் செய்வது அவங்களுடைய வேலை. அந்த மாதிரியான சமயத்தில் இவர் வந்து சொல்லுகிறார். கேட்ட உடனே முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி தலையை கீழே போட்டு அமைதியாக எழுந்து பார்க்குறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், போயிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. நேரங்கள் கழிந்து கொண்டே இருக்கிறது. இரவு நேரம் ஆயிடுச்சு. இரவு நேரம் எந்த மேலாளர் வந்து நமக்கு வரக்கூடிய அந்த சரக்கு கப்பல் கவிழ்ந்து விட்டதாக சொன்னாரோ அவர் வந்து தன்னுடைய முதலாளியான முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி அவரிடத்தில் சொல்லுகிறார், நம்ம வந்தது நம்ம கப்பல் கிடையாது, நம்ம கப்பல் சேஃப்டியாக வந்துட்டுருக்குது, வேறு யாருடைய கப்பலோ தான் கவிழ்ந்து விட்டனன்னு சொன்னபோது கீழே குனிஞ்சு கொஞ்ச நேரத்தில் அல்ஹம்துலில்லான்னு சொல்கிறார். இந்த மேலாளருக்கு ஒன்றுமே புரியலை. காலையில் வந்தோம், சரக்கு கப்பல் நம்முடையது, வரும் வழியில் கடலில் கவிழ்ந்து விட்டன, பல லட்சங்கள் மதிப்புள்ள சரக்குகள் வீணாகி விட்டுருச்சு, மிகப்பெரிய ஒரு நஷ்டம் ஆயிடுச்சுன்னு சொன்னபோது அமைதியாக இருந்தீங்க. இந்த இரவு நேரத்தில் வந்து உங்களிடத்துல சொல்கிறேன், வரக்கூடிய சரக்கு கப்பல் சேஃப்டியாக வந்துட்டுருக்குது, எந்த பாதிப்பு இல்லைன்னு சொல்கிறேன், அப்பயும் நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்களே, உங்கள்கிட்ட ஒரு எந்த விதமான நடுக்கமும் இல்லையே அப்படின்னு சொன்ன பொழுது முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி சொல்லுவாங்க, அவங்க உண்மையான இறைநேசராக ஆகுவதற்கு இது ஒரு காரணம். அல்லாஹ்வின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை அவர்களுக்கு எந்த விதமான நடுக்கத்தையும் கொடுக்கலை. காலையில் வந்து சரக்கு கப்பல் கவிழ்ந்து விட்டுச்சுன்னு சொன்னேன், என்னுடைய உள்ளத்தை நான் பார்த்தேன், என்னுடைய உள்ளம் அல்லாஹ் கொடுத்தான், அல்லாஹ் எடுத்துக்கிட்டான், அதனால் எனக்கு எந்த விதமான கவலையும் இல்லை.
இப்போது நம்முடைய சரக்கு கப்பல் கவிழவில்லை, வேற யாருக்குள்ளே தான் கவிழ்ந்துருச்சு அப்படின்னு சொல்கிறேன். இந்த சமயத்திலும் எந்த கலக்கமும் இல்லை, எந்த சந்தோஷமும் உங்களுடைய முகத்தில் காண முடியலையே என்னன்னு கேட்கும்போது, அப்போது முஹையீன் அப்துல் காதிர் ஜீலானி சொன்னாங்க, யாருடைய பொருள் இழந்து விட்டாரோ அவருக்கு அல்லாஹ் பரிகாரத்தை தருவான், அதற்கு பகரத்தை நல்லதை தருவான் என்று அவர்கள் சொன்னார்கள். நம்ம பொருள் நஷ்டமாகலன்னு சொன்ன உடனே அப்பா நம்ம பொருள் சேஃப்டியாக வந்துருச்சு அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அல்லாஹுவையும் உண்மையான இறைவனையும் அறிந்து கொண்ட இறையச்சமுடையோர்கள், அல்லாஹுவை புரிந்து கொண்ட இந்த மக்களுக்கு அல்லாஹ் இப்படித்தான் உதவி செய்வான். அல்லாஹுவை நாம் புரிந்து கொண்டு அல்லாஹுவை நாம் இறைவனாக ஏற்று நாம் நமது வாழ்க்கையிலே உண்மையான இறை நம்பிக்கையாளராக மாறிவிட்டால் எவ்வளவு இழப்புகள் வந்தாலும் அது நமக்கு பாரமாக இருக்காது. ஏனென்றால் அந்த பாரத்தை அகற்றுவோன் அந்த அல்லாஹ். ஏனென்றால் நான் வைத்திருக்கும் நம்பிக்கை வீண் போகாது என்று அவர்களுடைய வாழ்க்கை சரித்திரம் நமக்கு உதாரணமாக இருக்கிறது. நாமும் உண்மையான இறை நம்பிக்கையாளராக இருந்தோம் என்றால் எந்த கஷ்டம் வந்தாலும் இறைவன் அந்த கஷ்டத்தை கொடுத்துருக்கிறான், அந்த கஷ்டத்தை இறைவன் செய்து விடுவான் அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம வந்துட்டோம்னு சொன்னால் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. அல்லாஹ் நமக்கு கஷ்டம் இல்லாத வாழ்க்கையை தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்.